இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். இன்று 2வது நாள் போராட்டம் எந்த அளவில் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது? யாரேனும் அவர்களோடு பேசுவதற்கு முன்வந்திருக்கிறார்களா? களச்சூழல் என்ன விஸ்வநாதன்? ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகளையும் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 500-1000 ரூபாய் தினக்கூலிக்காக மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்தல ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை ஈடுபட்டு வருவது மட்டுமில்லாது மீனவருடைய படகுகளையும் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதால் மீனவருடைய வாழ்வாதாரமே முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதை கண்டித்து மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் அவர்களுடைய தேவையான அடிப்படை வசதியும் செய்யப்படாமல் இருப்பதாக மீனவர் குற்றச்சாட்டு வருவதோடு இலங்கை நீதிமன்றமானது மீனவர்களுக்கு 6 மாதம் முதல் 2 வருடம் வரை சிறை தண்டனை விதிப்பதனால் மீனவர்கள் குடும்பமே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இன்று 2வது நாளாக காத்திருப்பு ஆடிய மீனவர் சங்கத்தினால் என்னென்ன கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டத்தை கையெடுத்திருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வணக்கம், நீங்க 2வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. என்ன வகையான கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கிறீங்க? அதாவது தொடர்ச்சியாக வயிற்றுப்பழப்புக்காக மீன்பிடிக்க போகிற மீனவனை இலங்கை கடற்படை சிறைபிடிக்கிறது. அவங்கள ஒரு வாய்தா போட்டுட்டு மறு வாய்தாவில் 50 ஒரு சாதாரண ஒரு மீனவனுக்கு 50,000 முதல், அது போக அதில் படகோட ஓட்டுநருக்கு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 2வது முறை பிடிபட்டா அவங்களுக்கு 2 வருஷம் தண்டனை போடுறாங்க. கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கிறாங்க. இலங்கை சிறையில் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இருக்காங்க. மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தோட பேசி உடனடியாக விடுதலை செய்து தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் படகுகள் பிடிபட்டதை கண்டித்து நாங்கள் தங்கச்சி மடத்தில் நாங்கள் காலவரற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இது போக நாங்கள் எங்கள் படகுகளையும் காலவரற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு வேலை நிறுத்தம் 7வது நாளை எட்டியுள்ளது. எங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக பாம்பன் மீனவர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. அதுபோக மண்டப மீனவர்கள் தெற்கு வடக்கு 700 படகுகளை வேலை நிறுத்தம் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாட்டுப்படகு 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் வேலைநிறுத்தம் பண்ணி எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டம் விலக்கி கொள்ளப்படாது. இந்த போராட்டம் வேறு திசையை நோக்கி போகிறதும் போகாததும் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்கே தவிர எங்கள் கையில் இல்லை. போராடுறவங்க, அதாவது கொலை செய்தவனோட கொலை செய்ய தூண்டினவனுக்கு தான் அதிக தண்டனை சொல்லுது நீதிமன்றம், சட்டங்கள் சொல்லுது. போராடுற எங்களுடைய நோக்கம் கிடையாது. போராட்ட தூண்டின அந்த மத்திய மாநில அரசாங்கத்தை தான் எல்லாருமே கண்டிக்கணும் சொல்றது போராட்ட குழுவின் நோக்கம். மத்திய அமைச்சரிலிருந்து ஏதோ ஒரு அமைச்சர் போராட்ட குழுவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் பட்சத்தான் அந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக மீனவர் சங்க தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.